அனைத்து சொந்தங்களுக்கும் மீட்டர் கட்டண ஆட்டோ சார்பாக வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள் கூறுவது உங்கள் சுப்பிரமணியன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தயவினாலும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையினாலும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேரன்பினாலும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் உதவியோடு இந்த நாளை ஆரம்பிக்கின்றேன். எல்லாருக்கும் கோடிக்கணக்கான நன்றிகள். நம்ம டெய்லி பிரார்த்தனை பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால், அது சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கடைப்பிடிங்க. முதல்ல நீருக்கு நன்றி, மூச்சுக்கு நன்றி, உணர்வுக்கு நன்றி, மனதிற்கு நன்றி, ஆன்மாவுக்கு நன்றி, உடலுக்கு நன்றி, உயிருக்கு நன்றி, ஆன்மாவுக்கு நன்றி, பரமாத்மாவுக்கு நன்றி, எல்லாம் உள்ள பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடிக்கணக்கான நன்றிகள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கோடிக்கணக்கான நன்றிகள். முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. அப்புறம் இந்த ஆன்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆன்மாவின் பெற்றோரான சூரிய பகவானையும் சந்திர பகவானுக்கும் கோடிக்கணக்கான நன்றி. அப்புறம் இந்த ஆன்மாவின் முன்னோர்களான ஆகாய சக்தி, காற்று சக்தி, நெருப்பு சக்தி, நீர் சக்தி, நிலசக்தி, கால பகவான், யம பகவான், இவங்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. அப்புறம் நவக்கிரகங்களுக்கு, அஷ்டத்துக்கு பாலகர்களுக்கு, சப்த கன்னிகளுக்கு நன்றி சொல்லிடுங்க. அப்புறம் இந்த உடலில் உள்ள குழந்தைகள், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இதயம், மூளை, உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த உடலால் வந்த குழந்தைகள், அதாவது உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை, மனைவி குழந்தைகளை நன்றி சொல்லிக்கோங்க. அதாவது எல்லாரையும் ஆத்மாத்மா மனசார நினச்சி ஆத்மாத்மா நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உடன்பிறப்புகள், உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் சொந்த பந்தம், உற்றார் உறவினர், நண்பர்கள், சுற்றத்தார், அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தவங்க, கேட்டவங்க, அறிந்தவங்க, உணர்ந்தவங்க, உங்களுக்கு பலவித அனுபவங்களை கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. அப்புறம் அந்த பள்ளி கல்வி, தொழில் கல்வி, ஆன்மீக கல்வி, அரசியல் கல்வி, வாழ்க்கை கல்வி, இது ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தருணத்தில் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அனைத்து குருநாதர்களுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், துறவிகள், முனிவர்கள், சாதுக்கள், பிரம்மச்சாரிகள், அப்புறம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பட்சி தெய்வம், இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமைனா சுக்கிர பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். தினமும் ராகு கேதுக்கும் சேர்த்து நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சுக்கிரன்னா யார்? கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி சுக்கிரன், கல்யாணம் ஆன பெண்களுக்கு கணவன் சுக்கிரன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டி, வயது முதிர்ந்த பெண்கள் சுக்கிரன், வயது முதிர்ந்த பெண்கள் எல்லாருக்கும் நினச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. தாய் வழி, தகப்பன் வழி முன்னோர்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. இவங்க எல்லாத்திட்டும் நன்றி சொல்லி எல்லாத்திட்டும் ஒரு மன்னிப்பு கேளுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, மனதளவிலோ உடலளவிலோ நாங்கள் யாருக்காவது எந்த விஷயத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு இடையூறு மனம் வருத்தப்படி உடல்நிலை ஏதோ இடையூறு நடந்திருந்தாலும், ஏதோ சூழ்நிலை நடந்தாலும் அவங்க மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேளுங்க. எல்லாத்திட்டும் மன்னிப்பு கேட்டு எல்லாரையும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அனுக்கிரகம் பண்ணுங்கள், வழி நடத்துங்கன்னு அவங்ககிட்ட எல்லாத்திட்டும் ஆத்மாத்மா மனசு அளவில் அவங்ககிட்ட எல்லாத்திட்டையும் உண்மையாக ப்ரேயர் பண்ணுங்கள். அவங்க எல்லாத்தையும் என்ன கேட்கணும்? நான் இந்த பிறவி எதுக்கு பிறந்தேன்? இந்த பிறப்பின் நோக்கம் என்ன? என்னுடைய தனித்திறமை என்ன? நான் இந்த சமுதாயத்துக்கு எப்படி பயனுள்ள வாழ்க்கையை வாழணும்? இந்த சமுதாயத்தில் எப்படி மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழணும்? சமுதாய கடமை ஆற்றணும், தனி மனித கடமை ஆற்றணும், ஆன்மாவோடு இணைந்து செயல்படணும், பிரபஞ்ச பேராற்றலோடு இணைந்து செயல்படணும்னு அப்படி எல்லாத்திட்டையும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இவை அனைத்தும் எனக்கு கிடைக்க அனுக்கிரகம் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்கள், வழி நடத்துங்கன்னு எல்லாத்திட்டையும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் தான் நம்ம இன்றைக்கி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த பூமியில் ஜீவன் நடத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லோரும் நேரடியாகவோ மறைமுகமோ நமக்கு எந்தெந்த விதத்திலே உதவி செஞ்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள், மன்னிப்பு கேளுங்க, எல்லாத்திட்டையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழணும் எல்லாமல்ல பிரபஞ்ச பேராற்றிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவிடம் பிரார்த்திக்கின்றேன். எல்லாருக்கும் கோடிக்கணக்கான நன்றிகள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் கோடிக்கணக்கான நன்றிகள்.